தமிழகத்தில் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் தொகுதியில் பிரச்சாரத்திற்காக சென்றபோது சரத்குமாரின் காரில் இருந்த 9 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். இந்நிலையில் தாம் எடுத்துச் சென்ற பணத்திற்கான ஆவணங்களை தூத்துக்குடியில் உள்ள வருமான வரித்துறை துணை ஆணையர் ஜமுனா தேவியிடம் அவர் சமர்ப்பித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார் தாம் கையில் பணம் எடுத்து சென்றதற்கான காரணம் குறித்து வருமான வரித்துறையிடம் உரிய விளக்கம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். என்னை பொறுத்த நல்லா இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிற அறிகுறி தான் எனக்கு தெரியுது. ஒரு தம்பிங் மெஜாரிட்டியில் எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க நான் நினைக்கிறேன். என்னுடைய பிரச்சாரம் கடுமையான உழைப்பு இருக்கிறது. உழைப்பு, உறுதி, நேர்மை இருக்கிறது. நிச்சயமா மக்கள் வாக்களிப்பான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வந்தா நிச்சயமா திருச்செந்தூர் முன்மாதிரி தொகுதியை உருவாக்க நான் பாடுபடுவேன். முன்னதாக தாம் போட்டியிடும் திருச்செந்தூர் தொகுதியில் வீடு வீடாக சென்று சரத்குமார் வாக்கு சேகரித்தார். திருச்செந்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பிடிஆர் நகர், குமாரபுரம், ரங்கசாமிபுரம், சுனாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்த அவரை பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர்.